வாங்க எல்லாரும் வாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு புது ஷார்ட் ஸ்டோரிய ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு அம்மாவோட கதைங்க. என்ன கதைங்கறத பாத்துடலாமா? வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இவங்க பேரு பாக்கியம். யாரை இவங்க பாத்துக்கிட்டே இருக்காங்கன்னு பாக்குறீங்களா? அவங்களோட வீட்டுக்காரங்க. இறந்து 1 மாசம் ஆகுது. இவங்களுக்கு 3 குழந்தைங்க, 2 பசங்க 1 பொண்ணு. அம்மா மட்டும் தனியா இருக்காங்க. பசங்கலாம் எங்க? வாங்க வாங்க எல்லாரையும் பாத்துடலாம். இவர் தாங்க பாக்கியத்தோட மூத்த பையன். இவர் பேரு வசந்த். மா சொல்லியா? இப்படியே எத்தனை காலத்துக்குமா உட்கார்ந்துருப்பீங்க? வசந்த், என்னமாமா நீங்க பண்றது எதுவுமே சரியில்லை. அப்பா இறந்து 30 நாள் ஆச்சு. அப்பா இறந்ததுமே எங்க கூட வந்துருங்கன்னு கூப்பிட்டதுக்கு என்ன சொன்னீங்க? அப்பா இறந்ததும் வீட்டை பூட்டி போட்டுட்டு வரக்கூடாது, 30வது நாள் சாமி கும்பிட போது நீங்க எல்லாம் வருவீங்களா, அப்பா உங்க கூட வாரேன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப என்னமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இல்லையா, இந்த ஊர்லயே இருந்து பழகிட்டேன். இன்னும் அங்கிட்டு வர எனக்கு ஒரு மாதிரி மலைப்பா இருக்கு. இங்கே இருந்துக்கிறேன் வசந்த். இங்கே தனியா எப்படிமா இருக்க முடியும்? ஏண்டா, நம்ம வீடு நம்ம ஊரு, நான் இருந்துக்குவேன். அம்மா. விஷ்ணு. என்னம்மா? இல்லடா, நான் இங்கே இருந்துக்கிறேன்டா. நீ ஒரு பக்கம் ஊர்ல இருக்க, உன் அண்ணன் ஒரு பக்கம் ஊர்ல இருக்கான், உன் தங்கச்சி ஒரு பக்கம். 3 பேரும் ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் இருக்கீங்க. இதுல என்ன வந்து எங்கடா இருக்க சொல்றீங்க? இது நம்ம வீடுடா. நான் இங்கே இருந்துக்கிறேன். என்ன பாக்கணும்னு தோணுறப்போ, உங்களுக்கு லீவு கிடைக்கிறப்போ எல்லாரும் இங்க வாங்க. உங்க 3 பேத்தையும் இதோ இப்ப நான் பாத்துக்கிட்ட மாதிரி பாத்துக்கவே இல்ல. மா, என்னமா பேசுற? ஒருத்திக்காக நாங்க அங்கிட்ட இருந்துட்டு இங்க வரவா? பாருமா, தேவையில்லாம வேலை பார்க்காத. சொல்றத கேளு, கிளம்பு. இல்லம்மா பிரியா, என்கிட்ட எல்லாம் சாக்கு சொல்ற வேலை வச்சுக்காத. இதுக்கு முன்னதான் அப்பா இங்க இருக்காங்க, அப்பாவை பாத்துக்கணும்னு சொல்லிக்கிட்டே இங்க இருந்தீங்க. இப்பதான் அப்பா இல்ல. அவரும் கிட்டத்தட்ட 2 வருஷமா உடம்புக்கு முடியாம படுத்த படுக்கையா இருந்தாரு. நீ தானம்மா எல்லாம் பாத்துக்கிட்ட. அதுக்காகவே இங்க இருக்கணும்னு சொன்னீங்க, நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம். இப்ப அந்த மனுஷனும் போயிட்டாரு. நீ ஒத்தையில எத்தனை வருஷத்துக்கு நீங்க இருப்ப? இல்ல ஏதாவது உடம்புக்கு முடியலாட்டி என்னம்மா பண்ணுவ? அப்ப நாங்க அங்க இருந்து அடிச்சு பிடிச்சு ஓடி வரணுமா? நாங்க 3 பேருமே சரி, அங்க இருந்து நைட்டு கிளம்பினா விடிய காலையில தான் இங்க வர முடியும். கிட்டத்தட்ட 12-13 நேரம் டிராவல்ல நாங்க 3 பேருமே இருக்கோம். ஏதாவது ஒண்ணுனா யார் மட்டாக்குன்னு வர முடியும்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இத்தனை வருஷமா நான் பாத்துட்டு இங்க தானே இருந்தேன். இப்ப மட்டும் என்ன எனக்கு பாத்துக்க தெரியும். பேசுமா, நல்லா பேசு. சொல்றத புரிஞ்சிக்காத. நீ ஒரு முடிவு எடுத்துக்கோ, அந்த முடிவை மட்டுமே நினைச்சு பேசு. யார் சொல்றதையும் காதுல வாங்க கூடாது. ஏய் என்னடி, இங்க பாருமா. சும்மா சொந்த வீடுன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க என்ன பேசுறாங்க தெரியுமா? என்ன பேசுறாங்க? அவரால் படிச்சு கல்யாணம் முடிச்சு அங்கிட்ட போயிட்டீங்க. உங்க அம்மா ஒத்த மனசு எந்த இப்ப கஷ்டப்பட்டு இருக்கா? எல்லாம் நல்லா தானே இருக்கீங்க, அவங்களை கூட்டிட்டு போய் பாத்துக்க கூடாதான்னு பேசுறாங்க. நாங்க கூப்பிட்டா நீ வரவே மாட்டேங்கிற. இல்ல சொந்த பந்தம் அக்கா பங்கத்துக்காரங்க எல்லாரும் எங்களை என்னமா நினைப்பாங்க? என்னமோ உன்னை இங்க தனியா போட்டு கொடுமைப்படுத்துறதால பேசுவாங்க. அடுத்தவங்க பேசுறதுக்காகலாம் நான் வர முடியாதுடி. அதானே, யாரு என்ன பேசுனா என்ன, எல்லாரும் எங்களை தானே பேசுறாங்க. உனக்கு என்ன செய்ய போகுது? இங்க பாருடி, பாருமா, பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. கிளம்புன்னு சொல்லியாச்சு. யார் கூட போறேன்னு முடிவு பண்ணிக்கோ. அண்ணா சொல்லு பிரியா. பொம்பளை பிள்ளை அம்மாவை பாத்துக்க மாட்டேன் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நீங்க பாத்துக்கிற மாதிரி நானும் பாத்துக்கிறேன். உங்க வீட்டுல ஒரு மாசம் அம்மா இருந்தாங்கன்னா என் வீட்லயே 1 மாசம் வந்து தங்கட்டும். இப்ப அம்மா யார் வீட்டுக்கு வராங்க நீங்களே பேசிக்கோங்க. அம்மா என் வீட்டுக்கு வா, என் கூட 1 மாசம் இரு. அப்புறம் விஷ்ணு வீட்டுக்கு போ, அதுக்கப்புறம் பிரியா வீட்டுக்கு போ. உன் துணிமணி எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிருவான். காலையில விடிஞ்சதும் ஊருக்கு கிளம்புறோம். உனக்கு சேர்த்து ட்ரெயின் டிக்கெட் போட்டேன். இல்ல வசந்த், எனக்கு தெரியாதுமா, கிளம்புன்னு சொல்லிட்டேன். சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு நீ எத்தனை காலத்துக்கு தான் பழைய பஞ்சாங்கத்தை பாட போறியோ? சொந்த வீடு சொந்த ஊருன்னுட்டு. ஆமா ஊருக்காரங்க கொஞ்சம் நஞ்சா பேச்சு பேசுறாங்க. அந்த கால் எடுத்து வைக்க முடியல. அம்மாவை தனியா விட்டுட்டு நீங்க வாட்டுக்கு சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்றாங்க. கேட்கவே கடுப்பா இருக்கு. அடுத்தவங்க பேசுறதுக்காக எனக்கு பிடிக்காததை செய்வீங்களாடி? உனக்கு என்னமா பிடிக்கல? நாங்கன்னா எங்கேயாவது கொண்டு போய் ஹோம்ல சேர்த்து விடுறோம்னு சொல்றோம். இங்க கூட எங்க வீட்டுல வந்து இருந்தானே சொல்றோம். நீ வாட்டுக்கு வா, உன் பேர பிள்ளை கூட விளையாண்டுட்டு சந்தோஷமா இருமா. இங்க பாருமா, இதுதான் சொந்தம் நினைக்காத. உன் பேரன் பேத்தி பாட்டியை எப்ப கூட்டிட்டு வருவோன்னு கேட்டுட்டு இருக்காங்க. நானும் சரி உன் மருமகளும் சரி வேலைக்கு போயிடுவோம். இது 2 தனியாதாமா இருக்கும். நீ வாட்டுக்கு அவங்க கூட பேசிக்கிட்டு விளையாண்டுகிட்டு இருமா. உன் மருமக ஏதாவது சொல்லுவா வைப்பா, எதுவுமே நினைக்காத. நானும் அவளும் காலையில வேலைக்கு போனா நைட்டு தான் வீட்டுக்கு வருவோம். உனக்கு அங்க எந்த தொந்தரவும் கிடையாது. அதேதாமா இங்கேயும். நானும் என் புருஷனை வேலைக்கு போனா நைட்டு தான் வருவோம். வீட்டுல ஒரு பாட்டிமாவை விட்டுட்டு தான் குழந்தைய பாத்துக்க சொல்லியிருக்கோம். நீ வந்துட்டா அந்த பாட்டிமாவை வேலையை விட்டு நிப்பாட்டிட்டு நீ உன் பேரனை பாத்துட்டு வீட்டுல இருமா. பேர பிள்ளைய பாத்துக்கிறது உனக்கு கஷ்டமா? இது உனக்கு சந்தோஷம் தானே? என்னமா? ஏய் பிரியா, அதெல்லாம் அம்மா கிளம்புவாங்க, நான் பாத்துக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் 1 மாசம் கூட்டிட்டு போறேன், சரியா? சரிண்ணே. சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே, எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். காலை விடிஞ்சதும் அப்படியே கிளம்புறதா. சரி நீ போய் படுத்துக்கோ. நீயும் படுத்துக்கோ. ஏய் விஷ்ணு, நீயும் காலையில தானே கிளம்புற? ஆமாண்ணே. சரி அப்பனா நீயும் போய் படுத்துக்கோ. அம்மா தூங்கட்டும், காலையில எழுந்து கூட்டிட்டு போலாம். சரிண்ணே. மா தூங்கு. அப்புறம் ஊருக்கு கொண்டு போக என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்து வை. காலையில விடிய முன்ன கிளம்பணும். பேசாத, காது கேட்காத மாதிரியே இரு. ஒரு வீட்டுல பெத்த பிள்ளைங்க பாத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அம்மா இங்க பாத்துக்கிறோம் சொகுசாங்க வந்து இருன்னு சொன்னா பாத்தியானா அம்மா எவ்வளவு நக்கலா சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு. இவங்களெல்லாம் இங்கேயே வச்சு கஷ்டப்படுத்தணும், அப்பதான் தெரியும் போல. சரி நீ போ, நான் சொல்லிக்கிறேன்.
சொல்லு, காலையில எழுந்ததும் அப்படியே கிளம்பி போக. ம். என்னப்பா நீ ஒன்னும் பேசாம இருக்க? உன் பிள்ளைகளை பாத்துக்க ஆள் இருக்கா? மா, ஓ மருமக எங்கேயும் வேலைக்கு போக மாட்டா. வீட்ல இருந்து பிள்ளைகளை பாத்துக்கறதா வேலையேவும். அவ பாத்துக்குவாமா. ஓ, அதுக்காக தான் நீ என்ன கம்பேர் பண்ணாம இருக்கியா? என்னம்மா, உன் மனசுல என்ன நினைக்கிற? உன்னை இங்க தனியா விட்டுட்டு போக எனக்கும் மனசு இல்லம்மா. இவ்வளவு நாள் அப்பா அப்பான்னு சொன்னேன். அப்பா இறந்ததும் 30 நாளைக்கு நான் இங்கதான் இருப்பேன்னு சொன்னேன். எல்லாத்துக்கும் ஓகே தாமா. நான் இனியும் இங்கேயே இருப்பேன்னு சொன்னா அண்ணன் பேசுறதுலயும் புரியுது, தங்கச்சி பேசுறதுலயும் புரியுது. இவ்வளவு நாள் இங்க நீ கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்த. இனியும் அங்க போய் கஷ்டப்படுறதுக்கு தான் கூப்பிடுறாங்க. ஆனா தனியா என்னால விட முடியலமா. இங்க நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி என் வீட்டுல இல்லம்மா. நான் இருக்கிற வீட்டுல அதே தெருவுல தனியா கூட உனக்கு வீடு வாடகை பார்த்து வைக்கிறேன். நீ அந்த வீட்டுல தனியா கூட இருந்துக்கோ. நான் என் கண் பார்வையில இருக்கிற மாதிரி இருக்கும்ல. எது ஒண்ணுனா உனக்கு எல்லாம் நான் செஞ்சுக்குவேமா. ஏதாவது விருப்பப்பட்டா வாங்கி கொடுக்கறது, எங்கேயாவது கூட்டிட்டு போறது, கோவில் குளம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேமா. என் கூட நான் வாரியாமா? விஷ்ணு, அம்மாக்கு எங்கேயும் வர பிடிக்கலடா. எனக்கு இங்க இருக்கதான் பிடிச்சிருக்கு. அவங்க 2 பேரும் அதிகாரம் பண்ணாங்க. நான் எப்பவும் நீ அன்பாதான் பேசுவ, அன்பாதான் இருப்ப. உனக்கு தெரியாதது ஒண்ணு இல்லடா. உன் அண்ணன்காரன் காலேஜ் முடிச்சதும் ஒரு வேலை கிடைச்சதுமேவும் அண்ணிய லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு போயிட்டான். உன் தங்கச்சி படிச்சு முடிக்கிற வரைக்கும் சை தோயின்ட்டு தான் கிடந்தா. அவளுக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. படிச்சு முடிச்சதும் வீட்டுக்குள்ள கோபப்பட, கத்த, சரியா சாப்பிடாம, கல்யாணம் பண்ணி வேணு சொல்லாம சொல்லி உங்க அப்பா கிட்ட நான் பேசி மாப்பிளைய பார்த்து கல்யாணம் முடிஞ்சதும் இந்த வீட்டை விட்டு போனவதான் இப்ப உங்க அப்பா இறந்ததுக்கு தான் வந்திருக்கா. இவ்வளவு நாள் 2 பேருமே சரி, எந்த ஒரு விஷயத்துக்கும் கண்டுக்கவும் இல்ல, பாத்துக்கவும் இல்ல. ஏன் நான் எப்படி இருக்கேன், என்ன பண்றேன் எதுவுமே இந்த கேட்காம பார்க்காம ஒரு துளி அக்கறை கூட இல்லாம இருந்துட்டு இப்ப என் வீட்டுல வந்து உயிரை ஓ வீட்டுல வந்து இருனா நான் எப்படா இருப்பேன்? எல்லாம் எனக்கு தெரியுமா. ஆமாண்டா, உனக்கு தெரியாம எப்படி? நீ தானே கடைசி வரைக்கும் என் கூடயே இருந்து இப்ப கல்யாணம் முடிச்சு போய் 3 வருஷம் தான் ஆகுது. எனக்காக என் சப்போர்ட்டுக்கு இருந்த ஒருத்தன் நீ தான். இப்போவும் நீ இருப்பேங்கிற நம்பிக்கையில சொல்றேன். அம்மா எங்கேயும் வரலடா, இங்கேயே இருந்துக்கிறேன். விஷ்ணு, காலையில எழுந்ததும் கிளம்புன்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. எனக்கு இங்க இருந்து வர பிடிக்கல. அது மாதிரி மூத்தவன் வீட்டுக்கோ இல்ல இளையவன் வீட்டுக்கோ போகவும் பிடிக்கல. நானா இனிமேலாவது வாழ்றேன்டா. என் வாழ்க்கையே இனிமேலாவது நான் வாழ்றேன். புரிஞ்சுக்கோடா. காலையில அம்மா வரலேன்னு. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ஆனா அம்மா, நீ என் கூட என் வீட்டுல இருக்க வேண்டாமா? நான் இருக்கிற ஊர்ல கொஞ்சம் தூர தொலைவுல இருந்தா ஒரு 10 நிமிஷம் 1/4 நேரம் உன் வீட்டுக்கு வர மாதிரி இருந்தா கூட நான் பாத்துக்குவேன்ல. என்ன நம்பி இங்க ஒரு 20-25 கோழி இருக்கு, 3 ஆடு இருக்கு, வீட்டுக்கிட்ட நம்மளோட சின்ன தோட்டம், இதெல்லாம் என்ன நம்பி இருக்குடா. எங்க விட்டுட்டு நான் வருவேன்? அவங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு நம்ம சொந்த வீடுடா, உங்க அப்பா பிறந்த வீடு. இதை விட்டுட்டு அவர் விட்டுட்டு போன ஒரு 2 நல்ல விஷயம் நீயும் இந்த வீடுன்னு சொல்லுவேன். 2 நல்ல விஷயத்துல 1 மட்டும் தானே எனக்கு கிடைக்கணும்னு இருக்கு. நீ இப்ப தனியா இருக்கேனா அம்மா நீ சொல்றத கேப்பேன். உன் பொண்டாட்டி உனக்கு நீ இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. உன்னோட வாழ்க்கைய நீ வாழ்றா, என்னோட வாழ்க்கைய இனி நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. காலையில நான் பேசிக்கிறேன். விஷ்ணு, நான் பாத்துக்கிறேம்மா. நீ நிம்மதியா படுத்துங்க. சரிடா. பாக்கியம் என்ன சொல்ல வராங்க? எதுக்காக இந்த ஊர்லயே இந்த வீட்லயே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க? இது போல மூத்த மகனும் இளைய பொண்ணு பிரியாவும் எதுக்காக இந்த வீட்டை விட்டு போனா போதும்னு கல்யாணம் முடிச்சு சீக்கிரம் கிளம்புனாங்க? இந்த குடும்பத்துக்குள்ள அப்படி என்னதான் நடந்தது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா பாத்திரலாம். வாங்க வாங்க, இப்ப காலையில விடிய போகுது. விஷ்ணு என்ன பண்ண போறாங்க? அண்ணன்கிட்டயும் தங்கச்சிக்கிட்டயும் பேசி அம்மா இங்கே இருக்கட்டும்னு சொல்ல வச்சிருவாங்களா? இல்ல அண்ணனும் தங்கச்சியும் தான் அம்மாவை கூட்டிட்டு போனோம் இங்க இருந்து கூட்டிட்டு போவாங்களா? என்ன நடக்க போகுது வாங்க பாத்திரலாம். மறுநாள் காலை விடிஞ்சாச்சு. விஷ்ணு அவங்க அண்ணன் தங்கச்சி கிட்ட பேச ரெடியா இருக்கான். அவங்க 2 பேரும் என்ன சொல்லுவாங்களோங்கிற பயத்துல நம்ம பாக்கியம் ஒரு ரூம்ல நின்னு பாத்துட்டு இருக்காங்க. வசந்த் பிரியா 2 பேரும் வந்தாச்சு. சரி ஓகே, வாங்க என்ன நடக்குதுன்னு பாத்திரலாம். அம்மா, அம்மா, விஷ்ணு அம்மா இங்க. அம்மா உள்ள ரூம்ல தான் இருக்காங்க. கிளம்பிட்டாங்களா? இல்லன்னு அம்மா கிளம்பல. ஏண்டா நைட் அந்த அளவுக்கு சொல்லிட்டு போனோம்? என்னது இன்னும் கிளம்பலையா? இந்த அம்மா ஏன் தான் இப்படி பண்றாங்களோ? மா, ஏய் பிரியா கத்தாத. என்னமா இப்ப அம்மாவுக்கு என்னதான் பிரச்சனையா? எங்க கூட வராங்களா இல்ல வரலையா? இல்ல விஷ்ணு நீயே கூட்டிட்டு போன முடிவு பண்ணிட்டியா? அது என்னடா யோசிக்கிற? ஓ, நான் நைட்டே நினைச்சேன் நானும் அண்ணனும் இவ்வளவு பேச்சு பேசிட்டு இருக்கோம். நான் நீ மட்டும் அமைதியா நின்னுட்டு இருக்கியேன்னு கவனிச்சேன். நாங்க போனதும் அம்மா கிட்ட பேசி எங்க கூட வான்னு சொல்லி கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணிட்ட. ஏய் பிரியா, அம்மா என் கூட எல்லாம் வரல. என்ன? அம்மாவுக்கு இங்க இருக்கதான் பிடிச்சிருக்கான், இங்கே இருக்கட்டும். என்ன நீ லூசு மாதிரி பேசுற? இங்கே விட்டுட்டு நாம ஊரை தனியா அங்கிட்டு போய் இருக்க யாராவது பார்த்தா சிரிக்க மாட்டாங்க? பெத்த பிள்ளைய பெத்தவ ஒருத்தி மட்டும் இருக்கா தனியா விட்டுட்டு போயிட்டாங்கன்னு. இல்ல நமக்கே மனசாட்சி வேண்டாமா? அம்மாக்கு நான் கொஞ்சம் வயசா சரி ஓகே பார்த்து இருந்துக்குவாங்கன்னு நடக்கும்போது வைக்கும்போது கொஞ்சம் லைட்டா வலிக்கு விழுந்துட்டா கூட என்ன பண்ண முடியும் அவங்களால?
இல்ல அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ அங்க இருந்து ஓடி வருவியா? சொல்லுடா, ஓடி வருவியா? பிரியா, ஏன் இப்படி கத்துற? பொறுமையா பேசு. என்ன பொறுமை வேண்டி கிடக்கு? திரும்ப திரும்ப எல்லாம் என்னால இந்த ஊருக்கு வந்துட்டு இருக்க முடியாது. நான் என் புருஷன் என் பிள்ளைகளை தான் பாத்துக்க முடியும். சரி, கையோட கூட்டிட்டு போய் அப்படியே அங்க வச்சுக்கலாம்னு பார்த்தோம்னா ரொம்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பா இருக்கும்போதுதான் அம்மா படாத பாடுபட்டாங்க, கொஞ்ச நஞ்ச கொடுமையை அனுபவிச்சாங்க. சரி, இனியாவது வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கட்டும், பிள்ளைய கூட பேர பிள்ளைய கூட விளையாண்டுட்டு இருக்கட்டும் நினைச்சா நான் அம்மாலாம் பா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு தப்பே இல்ல போல. பிரியா, இன்னொரு வார்த்தை பேசுன. என்ன? இங்க பார், அவங்க வரல, இங்கதான் இருக்க போறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்கள வற்புறுத்துறது தப்பு. ஆமா, இவ்வளவு நாள் அம்மா சந்தோஷமா இல்ல, அப்பா கொடுமைப்படுத்தினாங்க, எல்லாத்தையும் அனுபவிச்சாங்க. ஏன் அப்பாவோட கடைசி காலத்துல கூட 2 வருஷம் அப்பா படுத்த படுக்கையா இருந்தோம் அம்மா நிம்மதியா இல்ல. நைட்டும் பகலும் அப்பாவை தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க, சேவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பொண்டாட்டிங்கிற கடமையில இருந்து தவறல, அப்பாவை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. அத பத்தி இனி நீ பேசாத. ஏண்டா, ஏன் நான் பேசக்கூடாது? நானும் இந்த வீட்டுல உள்ளவ தானே. உனக்கு கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆகுது? ஏன் கேக்குற? சொல்லி எத்தனை வருஷம் ஆகுது? 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷத்துல எத்தனை தடவை அப்பா அம்மா வந்து பார்க்க வந்த? அது அது வந்து சொல்லி எத்தனை தடவை பார்க்க வந்த? ஒரு 2-3 தடவை. 8 வருஷத்துல 2-3 தடவை. அப்பெல்லாம் பெத்தவங்க உன் கண்ணுக்கு தெரியலையா? அம்மா உன் கண்ணுக்கு தெரியலையா? அப்பா இருந்தாரு. நான் வந்து என்ன பண்ண? இப்ப அப்பா இல்ல, அம்மா தனியா இருக்காங்க, கூட்டிட்டு போய் பாத்துக்கோன்னு நினைக்கிறேன். நீ ஒண்ணும் நினைக்க வேண்டாம். இத்தனை வருஷமா எப்படி இருந்தியோ அப்படியே இருந்துக்கோ. என்னடா ரொம்ப பேசுற? இங்க பாரு, அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு நானே அம்மாவை பாத்துட்டு இருக்கேன், நீ 1 மாசம் பாத்துக்கோ வச்சுக்கோன்னு என்கிட்ட சொன்னீங்க. அப்புறம் நான் வந்து எட்டி கூட பார்க்க மாட்டேன். அச்சி, நீ பார்க்கவே வேண்டாம். நீ உன் குடும்பத்தை பார்த்துட்டு சந்தோஷமா இரு, அதுவே போதும். அப்புறம் இந்த குணத்தை உன் பிள்ளைங்க கிட்ட காமிக்காத. ஏன்னா வயசான காலத்துல உன் பிள்ளைகளும் இதே மாதிரி தான் உன்கிட்ட பேசுங்க. இங்க பாரு பிரியா, அம்மா இருந்த நிலைமை உனக்கு தெரியும். அதனாலதான் படிச்சு முடிச்சதும் வீட்டுக்குள்ள நீ எவ்வளவு அலப்பற பண்ணேன்னு எனக்கு தெரியும். கூட இருந்து பார்த்த வேணாம், ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பேசிட்டா போதும், இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தானே இருந்த. ஏன்னா முடிஞ்சதும் நீங்க இருந்து கிளம்புனதான். அப்பா நரகத்தை விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னு நீ நிம்மதி பெருமூச்சு விட்டுருப்ப. உண்மைதானே? பொண்ணுங்கிறதுனால கட்டி கொடுத்து இன்னொரு இடத்துக்கு போயாச்சு. என்னமோ கட்டிக்கிட்டவன் ரொம்ப நல்லவன், உன்னை இப்போ வரைக்கும் நல்லா பாத்துக்கிட்டு இருக்கான். பாத்துக்க வச்சிருக்கேன். கல்யாணமாகி 1 வருஷம் நான் படாத பாடு கிடையாது. என் மாமியார் கிட்டயும் சரி, என் புருஷன் கிட்டயும் சரி, என் பையன் மூத்தவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுல ஒரு நிலை கொஞ்சம் நிம்மதியான நிலைமை வந்தது. அது வரைக்கும் என்ன பண்ண டார்ச்சருக்கு வேற ஒருத்தினா அம்மா வீட்டுக்கு ஓடி வந்திருப்பா, இல்ல சூசைட் பண்ணி செத்துருப்பா. ஆனா அதை ரெண்டையுமே பண்ணாம அம்மா வாழ்ந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துடக்கூடாதுன்னு வைராக்கியமா அந்த வீட்டுல இருந்து எல்லாத்தையும் மாத்திருக்கேன். இப்போ நாங்க வச்சதுதான் சட்டம். நான் சொல்றதா என் புருஷனும் கேட்கணும், என் மாமியாரும் கேட்கணும். கேட்க வச்சுட்டேன். அதுக்கெல்லாம் காரணம் அம்மா தானே? அம்மா அம்மா மாதிரி நீ வந்துடக்கூடாதுன்னு தானே இவ்வளவு துணிஞ்சு எல்லாத்தையும் பண்ண. அது என்னமோ உண்மைதான். அதுக்காகவது கொஞ்சம் மதிப்பு கொடு. இவ்வளவு அவங்க கஷ்டப்பட்டு இருந்தா அந்த கஷ்டம் நீயும் படக்கூடாதுன்னு இப்போ ஓ இஷ்டத்துக்கு ஓ வாழ்க்கையை மாத்தி நீ சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்ப. அது அவங்க வாழ்க்கைய அவங்க வாழட்டும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும். ப்ளீஸ் யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம். என்னன்னு நீ எதுவும் பேசாம இருக்க? அது வந்து உனக்கு பேச தகுதியே இல்ல. இல்ல விஷ்ணு, நிறுத்தனே. வீட்டுக்கு மூத்தவனா நீ என்ன செஞ்சிருப்ப? விஷ்ணு, இப்ப கூட நான் உன்கிட்ட பேசல. அம்மாவை நீ எப்படி பாத்துக்கிட்டியோ அதே மாதிரிதான் உன் பொண்டாட்டியவும் பாத்துக்குவ. கண்ணுக்கு தெரிய இன்னொரு பொண்ணும் கஷ்டப்பட வேண்டாம், அதுக்காக நான் பேசுறேன். விஷ்ணு, என்ன நீ கத்துற? காலேஜ் முடிச்சு ஒரு வேலை கிடைச்சதும் இந்த பொண்ணுதான் லவ் பண்றேன் அப்படின்னு கூட்டிட்டு வந்து அப்பா சம்மதம் அம்மா சம்மதம் எதையுமே கேட்கல. நீ ஏன் கோவில் கூட்டிட்டு போன, தாலியை கட்டின, நீ ஏன் ஊரை பார்த்து போயிட்ட? எதுக்காக சொல்லு, எதுக்காக போன? டேய், அப்பா டார்ச்சர். ஏன நாமெல்லாம் காலையில ஸ்கூலுக்கு காலேஜுக்குன்னு போனா சாயங்காலம் தான் வீட்டுக்கு வரோம். சாயங்காலம் அப்பா கொஞ்சம் நஞ்சம் நம்மள திட்ட பேச்ச இதுவே நம்மளால தாங்க முடியலனா அப்பா கூடயே இருந்த அம்மா அம்மா பொறுமையாவே போனாங்க. பொறுமையா போல பொறுத்துக்கிட்டு போனாங்க. எதுக்காக, யாருக்காக? இதான் உன் புருஷன் கல்யாணம் முடிச்சாச்சு, இனி உன் வாழ்க்கையை நீ பாத்துக்கோன்னு அம்மாவோட அப்பா அம்மா அனுப்பி விட்டாச்சு. அடுத்தடுத்து நாம இதுக்கடுத்து அப்பாவோட குணம், உங்க குணத்துக்கு பண்ண டார்ச்சருக்கு. இதோ இப்ப பிரியா சொன்னாலே என் வீட்டுல இருந்த பிரச்சனைக்கு நான் உன்ன அம்மா வீட்டுக்கு வந்திருக்கணும், இல்ல சூசைட் பண்ணி செத்து இருக்கணும்னு. அதே முடிவா அம்மாவுக்கு எடுக்க தெரியாமையா சொல்லு? அம்மாவை பார்த்து பிரியா மாறி இருக்கா. ஆனா அம்மா வெளி உலகம் தெரியாதவங்க, 4 எழுத்து படிக்காதவங்க. அதை விட அவங்க அப்பா அம்மா கொடுக்காத தைரியம், இது எல்லாமும் அம்மா இப்ப வரைக்கும் கஷ்டப்பட காரணம். இங்க பாருன்னு, இவ்வளவு கொடுமையில என்னால வாழ முடியாதுன்னு நிறைய அம்மாமார்க பிள்ளைகளை விட்டுட்டு அவங்க வாழ்க்கைய அவங்க முடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இன்னும் சில பேர் இனி நம்ம பிள்ளையும் எதுக்கு கஷ்டப்படணும்னு நம்ம பிள்ளையோட செத்துடலான்னு அப்படியும் போயிருக்காங்க. ஆனா இன்னும் பல பேர், நிறைய பேர், நாம எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாலும் சரி நம்ம பிள்ளைகளுக்காக நாம வாழணும், நம்ம பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும், நம்ம பிள்ளைகளை நல்லா வாழ வைக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரிதான் நம்ம அம்மா நமக்காக வாழ்ந்தவங்கன்னு அந்த எண்ணம் உனக்கு ஒரு துளி கூட இல்லாம தானே நீ படிச்சு உனக்கு வேலை கிடைச்சதும் அது வரைக்கும் இந்த குடும்பத்துல பொறுமையா இருந்தவன் வீட்டை விட்டு காலி பண்ணி போன. டேய், என்ன பண்ண சொல்ற? என்ன பண்ணட்டும்?
அப்பாவோட குணத்தை ஆரம்பத்துல இருந்து அம்மாவாலேயே மாத்த முடியல. அவங்க கோபம், அவங்க புரிஞ்சுக்காத தன்மை, இதனால அம்மாவை தினம் கஷ்டப்படுத்தினாங்க. நம்மளையும் போட்டு திட்ட வைக்க அடிக்க போறதுக்கு தாண்டா இருக்க முடியும். அதுக்கு மேல என்னால டார்ச்சர் தாங்க முடியல. வேலை கிடைச்சது, பொண்டாட்டி வந்தா விட்டுட்டு போயிட்டேன். என்ன பண்ண சொல்ற? ஏன்னு இப்ப கூப்பிடல அம்மாவ என் கூட வந்து இருன்னு? அப்பா இருக்கும் போதே வந்து கூப்பிட்டு போயிருக்க வேண்டியதானே? அப்பா இருக்கும் போதா? ஏன்னு பதற? ஏய், அப்பாவை பத்தி தான் தெரியும்ல. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குன்னு நினைக்க மாட்டாரு. தடார்னு கை நீட்டிடுவாரு. அவகிட்ட அடி வாங்கி இந்த வீட்டை விட்டு ஓடுனேன். ஏன் நீ மட்டும் தான் வாங்கினியா? நாங்கெல்லாம் ஏன் நான் மட்டும் என்ன பொம்பளை பிளான் கூட பார்க்காம அந்த அடி அடிக்கதான் செஞ்சாரு. வீடு சுத்தமா இல்ல, நீ என்னமா தான் வீடு சுத்தம் பண்ணிருக்க? துணியை துவச்சு போடு, பாத்திரத்தை கழுவு. ஒரு நிமிஷம் என்ன உட்கார விட்டுருப்பாங்களா? நம்ம வீட்டு வாசல்ல வெளியே நிக்க விட்டுருப்பாங்களா? வாசல் நின்னாலே புடதைய சேர்த்து ஒரு அடி அடிச்சவங்க நின்னு என்னத்தை பாத்துட்டு இருக்கேன்னு உள்ள போம்பாரு. எத்தனை நாள் அழுதுருக்கேன் தெரியுமா? இருக்கவே பிடிக்கல. அண்ணன் லவ் பண்ணா ஈஸியா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. எனக்கு அந்த தைரியமும் இல்ல. அதனால வீட்லயே மாப்பிள்ள பாக்கட்டும் தான் அடிச்சு முடிச்சதும் வீட்டுல ஆங்காரம் பிடிச்சு போய் நான் ஆடி இவளை விரட்டினா போதும்னு அம்மா நினைச்சு அப்பாட்ட சொல்லி மாப்பிள்ள பார்க்க சொல்லி ஏதோ போனதுக்கு நல்லாதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நமக்காகவே வாழ்ந்த அம்மாவை நாம கண்டுக்காம அவரோர் வாழ்க்கையை பார்த்துட்டு நாம போயிட்டோம். இப்ப அவங்க வாழ்க்கைய அவங்க வாழணும்னு நினைக்கிறப்போ வாழாதம்மா நீயும் என் கூட வந்து இருன்னு பேசுனா அப்பாவுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? விஷ்ணு, அண்ணே இப்போ வரைக்கும் அப்பா எதுக்காக நம்மளெல்லாம் திட்டினாங்க, அம்மாவை எதுக்கு திட்டினாங்க, அடிச்சாங்க, சம்மந்தமே இல்லாம வீட்டுல எதுக்கு கோபப்பட்டாங்க, எதுவுமே நமக்கு தெரியாது. அவ்வளவுதான், அவங்க குணம் அவ்வளவுதான்னு நாமளும் எல்லாரும் பொறுமையாவே இங்கனுக்குள்ள இருந்துட்டோம். அவராருக்கு வயசு வந்ததும் அவராரு இங்க வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். ஆனா அம்மா கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் சந்தோஷத்தை பார்த்ததை விட கஷ்டத்தை அனுபவிச்சதுதான் அதிகம். எல்லாத்தையும் பொறுத்ததுக்கு காரணம் நாம மட்டும்தான். நாமளே அம்மாவை புரிஞ்சுக்காம எடுத்தறிஞ்சு கோபமா பேசுறா. அவங்க மனசு என்ன ஈரம்பா இல்ல என்ன? புரிஞ்சு நடந்துக்குவோன்னு கல்யாணம் முடிச்சு போய் எனக்கு 3 வருஷம் ஆச்சு. ஆனா மாசத்துக்கு 2 தடவை அப்பா அம்மாவை பார்க்க இங்க வரத்தான் செஞ்சேன். வரும்போதெல்லாம் அப்பா திட்டதான் செஞ்சாரு. ஆனா அம்மாக்காக நான் இங்க வரத்தான் செஞ்சேன். அம்மாவை பார்த்துட்டு தான் போனேன். ஒரு தடவைலாம் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்தேன்னு அப்பா அவ்வளவு பேச்சு பேசினாரு. எல்லா உனும் தனித்தனியா போயிட்டான், நீ மட்டும் எதுக்குடா இங்கேயே வர? வந்து உங்க அம்மாவை ஐஸ் வச்சுக்கிட்டு இந்த வீட்டை எழுதி வாங்கலான்னு பாக்குறியான்னு கேட்டாரு. என்ன குணம், ஏன், எதுக்கு, எதுவுமே தெரியல. சாகருக்கு முன்ன கூட சொன்னாரு, இந்த வீட்டெல்லாம் யாரும் பங்கு போட்டுக்க முடியாது, என் பேர்ல இருக்கு, நான் கையெழுத்து போடாம நீங்களா என்னடா பண்ணிருவீங்கன்னு கேட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் நல்லா சம்பாத்தியம் பண்ணிட்டோம், இந்த வீடை கட்டிட்டோம், இனி நாம தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. 2 வருஷம் படுத்த படுக்கையா இருக்கும் போது கூட அப்பா பொறுமையா இருந்தாருன்னு நினைக்கிறீங்க? அப்பாவும் ஒரு பேச்சு கொண்டு குறை கிடையாது. பேச்சாலேயே அம்மாவை குத்தி கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கதான் செஞ்சாரு. எதிர்த்து பேசுனா நீ எல்லாம் யாரா, நீ எதுக்குடா இங்க வந்திருக்க, வீட்டை விட்டு போடான்னு திட்டுறாரு. இதனால அம்மாக்கு கூட கொஞ்சம் திட்டுதானு நானும் வந்து பார்த்துட்டு பொறுமையா தான் போனேன். இன்னும் எவ்வளவோ சொல்லலான்னு நீங்க பார்க்காத விஷயத்த அம்மா நிறைய அனுபவிச்சிருக்காங்க, நான் அதை பார்த்திருக்கேன். இன்னும் நீங்களும் அப்பா குணத்துல இருக்காதீங்க. அப்பாவோட அந்த குணம் அப்படியே போகட்டும். இனி நாமளாவது மனுஷங்களா இருப்போம். நீங்க பாருங்க, அப்பா பேசுறாரு திட்டுறாருங்கிறதுக்காக அப்பா அம்மா வேண்டான்னு விட்டுட்டு போயிட்ட. அதுக்கு இதே மாதிரி உன் குடும்பத்திலேயே நடக்க கூடாதுன்னு நினைச்சுக்கோ. அன்னைக்கிட்ட ஒரு தடவை போன் பேசும்போது சொன்னாங்க, உங்க அண்ணன் எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறாருன்னு. ஏன்னு அம்மா கஷ்டப்படுறத பார்த்துமா அன்னைக்கிட்ட கோபப்பட்டு கத்துற? இல்லடா, அது கத்தி கோபப்பட்டாதான் ஆம்பளை, இந்த குடும்பத்தையே தூக்கி நிக்கிற தலைவன் அர்த்தம் இல்ல. பொண்டாட்டிய மதிக்க தெரிஞ்சு பொண்டாட்டிய பாத்துக்கிற ஒரு பாதுகாவலனா, அன்பை கொடுக்கற அன்பானவனா, பாசத்தை காமிக்கிற பாசக்காரனா இருந்தா போதும். நீ அதிகாரம் பண்றதுனாலதான் அவங்க உன்னை புருஷனா மதிப்பாங்கன்னு மட்டும் நினைக்காத. வெளியே வேணா உனக்காக பயப்படலாம், ஆனா உள்ளுக்குள்ள அவங்க மனசுல நீ ஒரு மோசமான எண்ணத்துலதான் இருப்ப. அதிகாரம் பண்ணி எதையும் நிலைநாட்டணும்னு நினைக்காத. ஏய் சரிடா. அப்பா குணம் அவரோட போகட்டும். அம்மா கஷ்டப்பட்ட மாதிரி நம்மள நம்பி வர பொண்ணுங்களோ, நமக்காக பிறக்கிற பொண்ணுங்களோ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்போம், புரியுதா? சரிடா. இப்ப அப்பனா அம்மா இங்கேயே இருக்கட்டும்னா எப்போடா? நான் பாத்துக்கிறேன்னு அம்மா கிட்ட பேசிட்டேன், எவ்வளவோ பேசிட்டேன். இங்க இருக்கிறதா சந்தோஷம்னு சொல்றாங்க. இனி நாம என்ன பண்றது? கல்யாணமாகி 38 வருஷமா இங்கதான் இருந்திருக்காங்க. இங்க அவங்க சந்தோஷப்பட்டதை விட அவங்க இழந்த விஷயம் நிறைய இருக்கு. இனி முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொன்னா மீட் எடுக்கட்டும். அம்மா நைட்டு நான் இங்கதான் இருக்க போறேன்னு சொன்னதுமேவும் நம்ம பெரியப்பா பொண்ணு வாணி இருக்கால, அவகிட்ட பேசினேன். அவன் நீங்க எல்லாம் தைரியமா ஊருக்கு போங்கனே, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கா. அதனால அவ பாத்துக்குவா. அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு கையாவது அம்மா வந்து பாத்துக்கிறேன், சரியா? சரிண்ணே, இனி நான் சொல்ல என்ன இருக்கு? எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து அம்மா கண்ணுல கண்ணீரை மட்டும்தான் நிறைய பாத்திருக்கேன். அப்பா திட்டுறதும் அடிக்கிறதும் அம்மா அழுகிறதும் பார்த்து இந்த குடும்பத்துக்குள்ளேயே இருக்க கூடாதுங்கிற வெறுப்பு தான் வந்தது. எங்கிட்டாவது போய் சந்தோஷமா வாழ்ந்துட மாட்டோமாங்கிற எண்ணம் மட்டும்தான் மனசுக்குள்ள ஓடிச்சு. மனசுல ரொம்ப பாதிச்சிருக்கேன்னு. இப்ப கூட அம்மாவை இந்த அளவுக்கு அதிகாரமா அரட்டி கூப்பிட்டேனா, இனி அது அம்மா வந்து பேர பொழைய கூட விளையாண்டுக்கிட்டு அவங்க பழசெல்லாம் மறந்து சந்தோஷமா இருக்கணுங்கிற காரணத்துக்காக தான்.
அண்ணே மிச்சப்படி அம்மாவை என் வீட்டு வேலைக்கு வச்சுக்கணும் நான் நினைக்கவும் மாட்டேன்னு. ஏன்னா எனக்கு புரியும் அம்மா இல்லாட்டி நம்ம யாருமே இல்லைன்னு. ஒரு பொம்பளை பிள்ளையா அம்மாவை நான் புரிஞ்சுக்கலனா வேற யாருன்னே புரிஞ்சுக்கவா? பிரியா, சரிண்ணே 6 மணிக்கு ட்ரெயின். மணி இப்பவே 5:30 இருக்கும்னு நினைக்கிறேன். 6 மணிக்கு ட்ரெயின் ஏறினதும் என் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன்னு சொன்னேன். நான் கிளம்புறேன்னு. இப்ப போனதா சரியா இருக்கும். நானும் முடிஞ்ச அளவுக்கு அம்மாவை பார்க்க கண்டிப்பா வரேன். அம்மாவுக்கு டெய்லி ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். ஆனா விட்டாதானே அம்மாவோட சந்தோஷம் இதுதான் சொல்லும் போது வேற வழி இல்லாம விட்டுட்டு போறோம். ஆனா அம்மா இங்க சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு தக்கன பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேம்மா. அம்மாட்ட சொல்லிடுனே. இனி நான் அம்மாவை பார்த்து பேசினா கண்டிப்பா அழுதுருவேன். என்ன பார்த்து அம்மா பழசெல்லாம் ஞாபகம் வந்து கஷ்டப்பட்டு அழகா செய்வாங்க. அதனால சரிம்மா, பாத்து கிளம்பு, நான் பேசிக்கிறேன். விஷ்ணு, அண்ணே, நீயும் ட்ரெயின் புக் பண்ணிருப்ப. கிளம்பு, உனக்கு லேட் ஆகுது. ஏதோ அம்மாவை புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுபடி போதும். நைட்டு நீங்க பேசுனதெல்லாம் கேட்டு என்னடா இவ்வளவு நாள் அப்பா கிட்ட கொடுமையை அனுபவிச்சுட்டு இப்ப பெத்த பிள்ளைகிட்டயும் அனுபவிக்கிறாங்களோன்னு பயந்துட்டேன். அதனாலதான் நான் இவ்வளவு கோபமா பேசினது. சாரிண்ணே, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுடு. ஆனா கொஞ்சம் உன் குணத்தையும் மாத்திக்கோ. அப்பா குணத்தை மட்டும் கொண்டு வந்து உன் பொண்டாட்டி பிள்ளைகளை கஷ்டப்படுத்திடாதனே. இல்லடா, நீ பேசினவனே புரிஞ்சது. அம்மாவை தான் நான் சரியா பாத்துக்கல. அவங்க கஷ்டப்படுறாங்கிற நினைப்பு எனக்கு வரல. நாம கஷ்டப்படுறோம், இந்த வீட்டை விட்டு போனா போதுன்னு தான் நினைச்சேன். ஆனா எப்ப புரியுதுடா, ஒவ்வொன்னா நினைச்சு பார்க்க மனசு வலிக்குது. எந்த அளவுக்கு அம்மா கஷ்டப்பட்டு இந்த வீட்டுக்குள்ளேயும் பிரியா சொன்னா வாசல் நின்னா கூட அப்பா புடவையில அடிச்சு உள்ள அனுப்புவாங்கன்னு. ஆனா அதே நிலைமைதான் அம்மாவுக்கும். ஒரு கடைக்கு போக விட மாட்டாங்க. அப்படியே அம்மா போனா கூட எதுக்கு லேட்டு, ஏன் லேட்டுன்னு 1008 கேள்வி கேட்பாங்க. அந்த நேரம் அம்மா பதில் சொல்லும் போது துடிச்ச துடிப்பெல்லாம் பார்த்திருக்க. பிரியா எப்படி கஷ்டப்பட்டனா அம்மா எல்லாத்தையும் நினைக்கும் போது மனசு வலிக்குதுடா. விஷ்ணு, அண்ணே, பாப்பா சொன்னதான் நானும் சொல்றேன். அம்மாவுக்கு டெய்லி நான் போன் பேசுறேன். அம்மாக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன செய்யணுமோ சொல்லு, நான் பாக்குறேன். ஆனா அம்மா இனி சந்தோஷமா இருக்கட்டும்டா. அதுபடி என்ன செய்யணுமோ செய். சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். அம்மா கிட்ட சொல்லு, நான் ட்ரெயின் ஏறினதும் போன் பண்றேன். சரிண்ணே, கஷ்டப்படாம போ. அண்ணி பிள்ளைகளை நல்லா பாத்துக்கோ. அப்புறம் லீவு கிடைக்கும் போதுல எல்லாத்தையும் கூட்டிட்டு வா. அந்த ஒரு நாள் அம்மா அவங்க எல்லாத்தையும் பார்த்தா சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பாடா. இவ்வளவு நாள் அப்பாவுக்கு பயந்துதான் பிள்ளைகளை கூட இங்க நான் கூட்டிட்டு வந்தது இல்ல. ஏன்னா நம்ம எல்லாம் இவ்வளவு நாளும் திட்டலாம் அடிக்கலாம் எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. நான் என் பொண்டாட்டி பிள்ளைகளை திட்ட அவங்களுக்கு உரிமை இல்லைன்னு நான் கூட்டிட்டு வந்தது கிடையாது. இனி அம்மா அப்பாக்க கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். சரிண்ணே, அம்மாட்ட சொல்லிடுறியா? நான் சொல்லிடுறேன், நீ பாத்து போயிட்டு வா. சரிடா. ஏதோ புரிஞ்சுக்கிட்டாங்களே, அதுபடி போதும். ஆனா இனி அம்மா இந்த வீட்ல சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் நாம இங்க இருந்து கிளம்புறோம். அம்மா கூப்பிடுவோம். அம்மா, 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 இவ்வளவு நேரம் ரூம்குள்ள இல்லையாமா? அம்மா, நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான்ப்பா இருந்தேன். ஆமா, அது வந்துமா பாப்பாவுக்கும் அண்ணனுக்கும் புரிய வைக்கிறதுக்காக தான். அப்பாவை பத்தி எல்லாத்தையும் நானும். தப்பில்லப்பா, தப்பில்ல. ஏன்னா உங்க அப்பாவும் அந்த மாதிரி தானே நடந்துகிட்டாரு. ஆமா. என்னாச்சு? பாக்கியத்தோட வீட்டுக்காரு ரொம்ப கொடுமைக்காரரா? அதனாலதான் பிள்ளைங்க யாரும் குடும்பத்தோட ஒட்டாம போயிட்டாங்களா? இப்ப அப்பா இருந்ததுக்கு அப்புறம் அம்மா மட்டும் பாத்துக்கணும்னு எல்லாரும் வாராங்கனா அப்படி அவர் என்னதான் பண்ணாரு? இனி பாக்கியத்தோட சந்தோஷம், அவங்க வாழ்க்கை என்ன, எல்லாத்தையும் நாளைக்கு பாத்திரலாம். பார்ட் 2 வீடியோவா நாளைக்கு இந்த ஷார்ட் ஸ்டோரியை பாத்திரலாம். அப்புறம் 3 நாளா வீடியோ போடல. ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் செவ்வாய்க்கிழமை வீடியோ வரும்னு. ஆனா செவ்வாய்க்கிழமை நம்ம ஏரியாவில மின் தடைங்க. அதனால அழகாய் பூக்குதே மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது. ஷார்ட் ஸ்டோரிக்கு இன்னைக்கு நான் அப்லோட் பண்றேன். இனி இந்த வீக் ஃபுல்லா நம்ம ஷார்ட் ஸ்டோரி வந்துரும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். இனி நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்படிக்கு உங்கள் லீலா கணேஷ்.